இணைந்திருக்கின்றோம். இன்றும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பல்வேறு பயனுள்ள விடயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. இப்பொழுது இலங்கையை பொறுத்தளவில் டெங்கு தொற்று அதி தீவிரமாக பரவி வருகிறது, ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று சுகாதார பிரிவு பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றன. அதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. டெங்கு தொற்று காரணமாக இதுவரை இன்று காலை வரை கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் 69,000க்கும் அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கின்றார்கள். 47 மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல பல்வேறு பாதிப்புகள் பல்வேறு நிறுவனங்கள் ரீதி, பாடசாலை ரீதியாக, கல்வி நிலையங்கள் என்ற ரீதியிலும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது இந்த டெங்கு தொற்று ஒரு தேசிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கும் இந்த தருணத்தில் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என அதனை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களாகிய நாங்கள் எந்த வகையிலான பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும்? சில சமயம் காய்ச்சல் ஏதும் ஏற்பட்டால் அதனை எவ்வாறு தெரிந்து கொள்வது, அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் மருத்துவ ஆலோசனை அல்லது மருத்துவத்துறையை நாடுவது என்பது பல்வேறு விளக்கங்களை பெறுவதற்காக இன்றைய தினம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம் விசேட மருத்துவ அதிகாரியை. அந்த வகையில் இந்த டெங்கு தொற்று தொடர்பில் பூரணமான விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் இந்திரலிங்கம் டாக்டர் அவர்களை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆமாம் டாக்டர், இந்த டெங்கு தொற்று முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இப்பொழுது நாங்கள் சொன்னது போல 69,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கின்றார்கள். மரணங்களும் அதிகரித்து செல்கின்றன. இந்த டெங்கு தொற்று இவ்வாறு அதிகரிப்பதற்கு என்ன காரணம் டாக்டர்? டெங்கு என்றதுடைய அந்த வரலாற்றை நாம் எடுக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு கால் ஒரு அதிகரிப்பை காட்டிக்கொண்டிருக்கின்றது. அந்த அதிகரிப்பு என்று சொல்கிற அந்த டெங்கு வைரஸின் 4 வகையிலையும் ஒரு வகையான வைரஸ் அது மாறி அது டொமினேட் பண்ணும்போது அது அதிகரித்த அளவில் அது பரவும் போது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு கூடுதலாக காணப்படுகின்றது. அவ்வாறான ஒரு நிலையே இன்றும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த டெங்கு என்ற நோயை நாங்கள் பல முயற்சிகளை செய்து கட்டுப்படுத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இருந்தாலும் அதை முற்றாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஏனென்று கூறினால், ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த சில நோய்களுக்கு உள்ள அந்த தடுப்பு மருந்துகள், அதற்குரிய நுண்ணுயிர் கொல்லிகள், இல்லாத ஒரு ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட் அப்படியான இதுகள் இந்த டெங்கு வைரஸுக்கு அது இல்லை. அதாவது நாங்கள் இந்த ஒரு மருந்தை கொடுத்து அந்த வருத்தத்தை குணமாக்கலாம் என்று சொல்லி ஒரு நிலைமை இங்கு காணப்படவில்லை. அப்போ அவ்வாறு நிலையில் நாங்கள் அந்த வைரஸை முற்றாக அழிக்க முடியாது உள்ளது. அத்துடன் அதை பரப்புகின்ற நுளம்பு, அந்த நுளம்பும் மிகவும் ஒரு வினைத்திறன் கூடிய நுளம்பு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அது தன் பெருக்க வேகத்தையும் கூட்டிக்கொண்டு பரப்பும் வீதத்தையும் கூட்டிக்கொண்டு வருகின்றது. என்னென்று சொன்னால், நாங்கள் எங்களோட இந்த இலங்கையின் இந்த காலநிலை என்பதை நாங்கள் கருதும் போது இந்த காலநிலை டெங்கு நுளம்பு பெறுவதற்கு மிகவும் உசிதமாக காணப்படுகின்றது. அத்துடன் அந்த நுளம்பு இரவில் கடிக்காமல் பகல் வேளையில் கடிக்கின்றது. ஏனென்று சொன்னால், இரவில் என்று சொன்னால் வீட்டில் இப்படி நுளம்பு கடித்தால் அவர் நுளம்பு வேலைக்குள்ளே நித்திரை கொள்ளுவார்கள். ஆனால் பகல் வேலை என்னும் போது இவ்வாறு நுளம்பு வேலைக்குள் இருக்க முடியாது. அப்போ அதனாலே அவர்களுக்கு தன்னுடைய அந்த குருதி தேவையை பூர்த்தி செய்வது. இப்போ டெங்கு நுளம்பின் நோக்கம் அந்த நோயை பரப்புவதல்ல, அது தன்னுடைய முட்டையிடுவதற்கு தேவையான தன்னுடைய குருதி தேவையை பூர்த்தி செய்வதற்காக அது கடிக்கின்றது. அப்போ அந்த குருதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு அது பகல் வேளையில் அதுக்கு மிகவும் சிறப்பாக காணப்படும் என்று சொன்னால் ஆக்களை கடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக காணப்படும். எல்லோரும் வெளியில் வருவார்கள். அத்துடன் அந்த நுளம்பு ரெஸ்ட் எடுக்கிறது மற்ற நேரங்கள், அதாவது காலையில் ஒரு 6 மணியிலிருந்து 10 மணி 11 மணி வரையும், பிறகு மாலையில் ஒரு 3 மணியிலிருந்து 7 மணி வரையும் மக்களை கடிக்கின்றது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை விட மற்ற சந்தர்ப்பங்களில் அது இருளான இடத்துக்கு சென்று ஈரழிப்பான இடத்திலே ரெஸ்ட் எடுக்கும், அது வீட்டின் உள்ளே. அப்போ நாங்கள் இதற்கு புகையடிப்பதோ அதுக்கு நடவடிக்கைகளை வெளியில் செய்வதன் மூலம் அந்த நுளம்பை முற்றாக அழிக்க முடியாது. அத்துடன் அந்த நுளம்பு கொல்லிகள், அதாவது நாங்கள் இந்த ஃபொகிங், அதாவது இந்த புகையடித்தல் மூலம் அந்த நுளம்பை கொல்வதற்கு பயன்படுத்தும் மருந்துகளுக்கும் அது எதிர்ப்புத்தன்மையை காட்டுகின்றது. அது அந்த எதிர்ப்புத்தன்மை கூடிய நுளம்பு பெருக்கமடைந்து அதிலேயும் மாற்றம் ஏற்பட அந்த மருந்துக்கு அந்த நுளம்பு அழியாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் கூட அதுவும் அப்படி மாற்றிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பல காரணிகளால் அந்த டெங்கு என்ற நோயை முற்றாக கட்டுப்படுத்த முடியவில்லை.
உண்மையில் டாக்டர், இப்பொழுது டெங்கு அதிக தொற்று இருக்கின்றது, அதிக அளவிலான காய்ச்சல் தொற்றாளர்களும் பதிவாகி இருக்கின்றார்கள். பொதுவாக பொதுமக்கள் இந்த விடயத்தில் தெளிவினை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கேள்வி. பொதுவாக சாதாரண காய்ச்சலுக்கும் இந்த டெங்கு காய்ச்சலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சாதாரண ஒரு பொதுமகன் அதை எவ்வாறு வேறுபடுத்தி அறிந்து கொள்வது? இதில் கூறக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் வந்து என்னென்று சொன்னால், இங்கே டெங்கு கூடுதலாக காணப்படுவதனால் உங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால் அது என்னத்தோடு வந்தது என்பதை விட இது டெங்குவாக இருக்கலாம் என நினைத்து அது டெங்கு இல்லை என்பதை இரத்த பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தி கொள்ளும் வரை டெங்கு என நினைத்து அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்வதே பாதுகாப்பானது என்பதுதான் நீங்கள் கூறக்கூடிய இது. ஆனால் பொதுவாக உள்ள காய்ச்சல், வைரஸ் காய்ச்சலுக்கு உள்ள உடல் வலி, தலைவலி எல்லாம் காணப்படும். ஆனால் அது தனி டெங்கு நோய்க்குரியது மட்டுமென்று கூற முடியாது. அதை வைத்துக்கொண்டு இது டெங்கு நோய் இல்லை என்று சொல்லி ஆரம்ப நிலையில் கூற முடியாது. இதன் பின்னர் ஒரு 2 நாட்களின் பின்னர், அதாவது சாதாரணமாக வேறு நோய்களின் பாதிப்பு இல்லாதவர்கள், மிகவும் சிறியவர்கள், அதாவது 1 வயதை விட குறைந்தவர்கள், மிகவும் வயதானவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இவர்களை விட ஏனைய பிரிவினர் 2 நாட்களுக்கு காய்ச்சல் காணப்பட்டால் 3ஆவது நாள் இரத்த பரிசோதனையை செய்து தங்களுக்கு டெங்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இரத்த பரிசோதனையிலும் வந்து இந்த டெங்கு ஆன்டிஜன் என்று சொல்லி ஒரு டெஸ்ட் செய்கிறது. அந்த பரிசோதனை அது நெகட்டிவாக இருந்தால் டெங்கு இல்லை என்று சொல்லி நாங்கள் உறுதியாக கூற முடியாது. ஆனால் பாசிட்டிவாக இருந்தால் அது டெங்கு என்று சொல்லி நாங்கள் உறுதியாக கூற முடியும். அப்போ இதில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த டெங்கு ஆன்டிஜன் டெஸ்ட் நெகட்டிவ் என்று சொன்னால் எனக்கு டெங்கு இல்லை என்று சொல்லி கூற முடியாது. அப்போ இதற்கு நாம் தொடர்ச்சியான பிளட் கவுண்ட் டெஸ்ட்டை செய்து அதில் உள்ள அந்த குறித்த சிறுதட்டுகளின் அளவு குறைகிறதை வைத்துக்கொண்டு நாம் தீர்மானிக்கலாம் இது டெங்கு மாதிரி தான் போகின்றதா, இதை டெங்கு மாதிரி தான் ட்ரீட் பண்ண வேண்டுமான்னு சொல்லி. அவ்வாறு செய்து அது டெங்கு இல்லை, அதாவது குறித்த சிறுதட்டுகளின் வீழ்ச்சி காணப்படாமல் விட்டு காய்ச்சல் அதால் வர்ற பாதிப்புகள் இல்லாவிட்டால் அது டெங்கு இல்லை என்று சொல்லி நாங்கள் கூறி நாங்கள் சாதாரண காய்ச்சல் மாதிரி அதை கவனிக்கலாம். டாக்டர், இப்பொழுது பொதுவாக ஒரு சாதாரண காய்ச்சல் என்றால் பொதுவாக 2 நாட்களுக்கு இருக்கும், படிப்படியாக குறைவடைந்துவிடும். இப்பொழுது இந்த சாதாரண காய்ச்சல் அல்லது டெங்கு காய்ச்சல் ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது பொதுவாக ஒருவர் மருந்தகங்களுக்கு சென்று சுயமாகவே மருந்துகளை பெற்று அதனை உட்கொள்வது வழமையாக இருக்கின்றது. இது எத்தனை தூரம் சாத்தியமான விடயமாக காணப்படும்? இங்கே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். டெங்கு நோய்க்கு இன்ன மருந்தை நாங்கள் உட்கொள்வதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் என்று ஒரு மருந்து இல்லை. அப்போ இந்த டெங்கு வந்தால் அது ஒரு 7 தொடக்கம் 10 நாட்கள் வரையிலே அந்த நோயின் பாதிப்பு காணப்படும். ஆனால் அதிலேயும் வந்து டெங்குவில் ஆரம்ப காய்ச்சல் நிலை, அதன் பின்னர் டெங்கு குருதி பெருக்கு நிலை, அதன் பின்னர் அதுவும் சீரியஸ் ஆகினால் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் என்று சொல்கிறது, டெங்கு அதிர்ச்சி நிலை. அந்த டெங்கு அதிர்ச்சி நிலை இந்த நிலைகளுக்கு அவர்கள் செல்லலாம். அந்த டெங்கு குருதிப்பெருக்கு நிலை என்பது வந்து 3ஆவது நாளில் இருந்து 7 நாள் வரையில் அது ஏற்படலாம். அந்த பீரியட். ஆனால் அது அந்த டெங்கு குருதிப்பெருக்கு நிலை ஆரம்பித்தால் அது 48 மணித்தியாலங்கள் மட்டும்தான் அது இருக்கும். அதன் பின்னர் அதிலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள். அந்த 48 மணித்தியாலங்களையும் நாங்கள் மிகவும் கவனமாக அவரை மானிட்டர் பண்ணி அவருக்கு உரிய அந்த அதாவது இதில் கொடுக்க வேண்டிய வந்து நீர் வகைகளை தான் கொடுக்க வேண்டும். அந்த குருதிப்பெருக்கு நிலையென கூறுவது குருதி குழாய்களிலிருந்து நீர் வெளியேறி உடலில் உள்ள உட்குழிகளுக்கு செல்வது. அதனால் அவர்களோட குருதி அமுக்கம் குறைந்து அவர்களோட உடல் உறுப்புகளுக்குரிய பிளட் சப்ளை குறைந்து அதனால் வர்ற பாதிப்பு, அந்த பாதிப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த குருதி மூலம் அதுக்குரிய அந்த ஆக்சிஜன் அதுக்குரிய எனர்ஜி கிடைக்காமல் விட அந்த உறுப்பு நிரந்தர பாதிப்புக்கு உள்ளாகிவிடும். அதை திரும்ப மீட்க முடியாது. அப்போ அந்த நிலைக்கு செல்லாமல் இருப்பதற்குரிய இந்த நீர் அவர்கள் ஒரு நிலையில் வாயினால் நீர் ஆகாரத்தை பருகலாம். இன்னும் ஒரு நிலையில் வந்து அவர்களுக்கு சேலைன் அல்லது மற்ற வகையான அந்த அதாவது டெக்ஸ்டன் பிளட் போன்ற அதுகள் அவர்கள் தேவைக்கேற்ற மாதிரி வைத்தியர் தீர்மானிப்பார். அப்போ இதை நீங்கள் ஒரு ஃபார்மசியில் போய் ஒரு மருந்தை வேண்டி குடிச்சிட்டு நீங்கள் அப்படி இருக்கிறது என்பது வந்து எவ்வளோ பாதுகாப்பானது இருக்குமா என்பதை நீங்களே ஊகித்து அறிந்து கொள்ளலாம். இதுக்கு சரியான ஒரு வைத்தியரின் உதவியை நாடி, அதாவது
அந்த நான் கூறிய இந்த சாதாரண அதாவது இந்த பிரெக்னன்ட் அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் வயது குறைந்தவர்கள் வயது கூடியவர்கள் ஆகக்கூடியவர்கள் முதியவர்கள் அதைவிட வேறு நோய்களின் பாதிப்பு நீண்ட காலமாக இருப்பவர்கள் இந்த கேட்டகரியை தவிர சாதாரணமானவர்கள் 2ஆம் நாளின் பின்னர் இந்த இரத்த சோதனையை செய்து வைத்தியரை நாடி அவருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளலாம். அது டெங்கு என நாங்கள் சந்தேகித்தால். ஆனால் மற்ற இந்த கேட்டகரி அதாவது பிரெக்னன்ட் மதர்ஸ் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் முதல் நாளே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்கு அவர்களுக்கு சாதாரணமானவர்கள் போல் அல்லாமல் அவர்களுடைய அந்த உடல் இயக்க செயற்பாடுகள் அந்த டெங்கு நோயினால் வரும் பாதிப்பை சமநிலைப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை சாதாரணமானவர்களுக்கு இருப்பது போல இருக்காது. அதனால் அவர்களுக்கு அந்த டெங்கு நோயில் வரும் பாதிப்பு கூடுதலாக காணப்படும். அதனால் அவர்கள் முதல் நாளே வைத்தியசாலையில் அட்மிட் பண்ண வேண்டும். மற்ற நோயாளிகள் அதாவது நீண்டகால நோய்பட்டவர்கள் மிகவும் சிறியவர்கள் 1 வயதை விட குறைந்தவர்கள் வயது கூடியவர்கள் முதல் நாளே வைத்திய ஆலோசனையை பெற்று அவர்களின் ஆலோசனை எப்படி நடக்க வேண்டும். இப்போ நீண்டகால நோய்கள் உள்ளவர்கள் சில மருந்துகள் எடுப்பார்கள். அந்த மருந்துகளை தொடர்ந்து எடுக்கலாமா என்பதுக்கு வைத்திய ஆலோசனை தேவைப்படுகின்றது. இதனை சாதாரணமாக நீங்கள் ஒரு ஃபார்மசியில் போய் மருந்து எடுத்து அல்லது அதன்படி நடக்கிறது என்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது கூற முடியாது என்பதை நீங்களே விளங்கிக் கொள்ளலாம் இவற்றின் மூலம். உண்மையில் அந்த நோய்கள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை உண்மையில் அது சமகாலத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பொதுவாக டாக்டர் இப்பொழுது பார்த்தால் அதிக அளவிலான நுளம்பு பெருக்கம் எங்கு இருக்கின்றது? பாடசாலைகள் அதே போல பொது இடங்களில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பொது இடங்கள் அல்லது பாடசாலைகளில் இவ்வாறு டெங்கு பெருக்கம் அதிகமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களுடைய அதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பொதுமக்கள் அதே போல நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? இந்த டெங்கு நோயை முற்றாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு காரணிகள் ஒன்றாக பொதுமக்களின் இந்த மனோநிலையும் காரணமாக காணப்படுகின்றது. அதாவது காலங்காலமாக டெங்கு நோய் எங்கு பரவுகின்றது அதாவது டெங்கு நோய் நுளம்பின் மூலம்தான் நுளம்பு கடிப்பதன் மூலம்தான் பரவுகின்றது. அந்த நுளம்பு பெறுகிற இடங்களை பற்றியும் மக்களுக்கு தெரியும். அதாவது சிறிய நீர் உள்ள இந்த கொள்கலன்கள் அதுகளில் தான் இந்த டெங்கு நுளம்பு பெருகுது. பெரிய நீர் உள்ள இடங்களில் பெருகாது. ஈவன் அந்த வடிகான்கள் அதில் உள்ள நீர்லேயும் டெங்கு நுளம்பு பெருகாது. அதில் இருக்கிற நுளம்பு அது வேறு நுளம்பு. ஆனால் இப்போ வடிகான்களில் இருக்கிற சில எப்படியான கொள்கலன்கள் இருந்து அதில் கிளியர் வாட்டர் அதில் இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதில் டெங்கு நுளம்பு பெருகலாம். ஈவன் ரம்பட்டான் தோலில் உள்ள அதில் நீர் தேங்கி அதில் வர்ற நுளம்பே ஒரு 5-10 வீட்டை கவர் பண்ணக்கூடிய மாதிரியான நுளம்பே அது உருவாக்கிவிடும். இந்த அப்படி நுளம்பு பெருகிற இடங்கள் மனித செயற்பாடுகளினால தான் அது உருவாகின்றது. அது தானாக உருவாகிறது என்பது சரியான குறை. இப்போ இயற்கையாக உள்ள சில தாவரங்களின் அந்த அதுகளுக்குள்ள நீர் தேங்கி அதன் மூலம் பரவலாம். அது ஒரு பக்கம் இருக்குது. அது ஒரு சிறிய ஒரு பெர்சன்டேஜ் ஆனது. பெரும்பாலான நுளம்பு பெறுகிற இடங்கள் மனிதனுடைய தவறான நடத்தைகளினால தான் இந்த நுளம்பு பெருகின்றது. அப்போ இந்த நுளம்பு பெறுகிற இடங்களை அகற்றுவது என்பது சரியாக அதாவது தொடர்ச்சியாக நடைபெறுவதில்லை. இது பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் பாடசாலைகளிலேயும் அறிவு சார்ந்த குழுவினர் அங்கு காணப்படுகின்றார்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் அதாவது பெற்றோரும் மாணவர்களின் தம்முடைய பிள்ளைகளின் சுகாதாரத்தில் மிகவும் கவனம் எடுக்கின்ற பெற்றோர் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றும் அந்த நுளம்பு பெருகக்கூடிய அந்த கொள்கலன்களை அங்கு கவனிக்காமல் விட்டு அதில் நீர் தேங்கி நுளம்பு பெறுகிறது நடைபெறுகின்றது என்று சொன்னால் இதை நாங்கள் என்னவென்று கூறுவது? அவர்கள் தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை எழுந்தவுடன் உங்கள் வீட்டு சூழல் பாடசாலை அதாவது பாடசாலையிலேயும் ஆசிரியர்கள் அதுக்கு ஒரு பொறுப்பாக ஒரு ஆசிரியர் அப்படி இருக்கின்றார்கள். அதாவது டெங்கு பற்றிய ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் ஒன்று இருப்பார், ஒரு ஆசிரியர் இருப்பார். அவருக்கு ஒரு குழுவும் இருக்கும். அவர்கள் ஆராய்ஞ்சு என்ன மாதிரி நாங்கள் இங்கே டெங்குவை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்குரிய அவர்கள் இந்த காலையில் இவ்வாறு நீர் தேங்கக்கூடிய இடங்களை கவனித்து அதை டெய்லி அகற்ற முடியும். அல்லது ஒரு கிழமையில் ஒரு நாள் ஒரு 1 hour ½ hour அவர்கள் அதுக்கு செலவிட்டு அதை அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்த வினைத்திறனாக இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தலாம்.
இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது மக்களுடைய இந்த நடத்தையில் உள்ள பிழையால் தான் இந்த இப்படியான தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாடசாலைகளோ இல்லை தொழிற்சாலைகள்லேயும் அதே பிழை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. டெங்கு நுழம்பு பெருகி கொண்டிருக்கின்றது. அப்போ இதற்கு ஒவ்வொரு முறையும் இப்படி நோய் கூடைக்குள்ள நுழம்பு கட்டுப்பாடு என்று சொல்லி சுகாதார பிரிவிலிருந்து கூறும் வரையும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் காலங்காலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது இங்கேருந்து அதாவது இங்கேருந்து வந்து அதை அகற்றுவார்கள் என்று சொல்லி இவ்வாறான நடத்தைகள் வந்து அவர்களுக்கு தான் ஆபத்தாக முடியுமே தவிர வேறு மற்றவர்களுக்கு இல்லை. அப்போ அதை அவர்கள் கவனிக்க வேண்டும். இங்கே வந்து ஒரு சுகாதார பிரிவினர் வந்து உங்களோட இடங்களில் இருக்கிற இந்த அதாவது நுழம்பு பெறுகிற இடங்களை அகற்றுமாறு கூறி அதை நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு தண்டப்பணம் வரவிடுறதோ இல்லை சட்ட நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் இன்னும் உங்களுடைய மனதில் மாற்றம் ஏற்படவில்லை என்பதையே இது குறிப்பிடுகின்றது. எனவே இதுக்குரிய நடவடிக்கைகளை தயவு செய்து உங்கள் உயிரை, உங்களுடைய அன்புக்குரியவர்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏனெனில் டெங்கு என்ற நோய் ஏற்படாட்டால் பிரச்சனை இல்லை, ஏற்பட்டால் அது எந்த நிலைக்கு சென்று அவர்களுக்கு சீரியஸாக வரும் என்பதை நாங்கள் சரியாக யாருக்கு வரும் யாருக்கு வராது என்பதை கூற முடியாது. அவ்வாறு இருக்கும்போது டெங்கு நோய் ஏற்பட்டால் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அது நாங்கள் சரியாக யாரானாலும் அதை அனுமானிக்க முடியாது. அதனால் ஒரே நடவடிக்கை அதை வராமல் தடுப்பதே அதற்குரிய நடவடிக்கை தயவு செய்து செய்யவும். உண்மையில் டாக்டர், மனோநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும், இல்லாவிட்டால் இந்த பாதிப்புகளை தவிர்க்க முடியாது என்று சொன்னீர்கள். டெங்கு தொற்றை எடுத்துக்கொண்டால் பொதுவாக இப்பொழுது 25 மாவட்டங்களிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேல் மாகாணத்தில் அதிகளவிலான பாதிக்கப்பட்ட தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். 51% மேல் மாகாணத்தில் பதிவாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கம்பஹா மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கை, அதனை அடுத்து கொழும்பு, அதே போல களுத்துறை மாவட்டங்கள் இருக்கின்றன. மேல் மாகாணத்தை தவிர மொனராகலையிலும் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டாக்டர், இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம், ஜூன் மாதம் ஒப்பிடும் பொழுது ஜூலை மாதம் சற்று குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், ஜூன் மாதத்தில் 224 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அபாய பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தன. இப்பொழுது அதன் எண்ணிக்கை 174 குறைவடைந்திருக்கின்றது. நீங்கள் தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவில் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த குறைவு நாங்கள் ஓரளவு திருப்தி அடையக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது இன்னும் அது கட்டுப்பாட்டு தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்? உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? டெங்கி இப்போ நாங்கள் மே மாதம் எடுத்தால் ஏப்ரல் மாதத்தில் 5000 இருந்தது. மே மாதத்தில் 8000 ஆகி, அப்புறம் ஜூன் மாதத்தில் 21000 ஆகி, தற்பொழுது இன்னும் அந்த இப்போ இப்படியே விட்டால் அது ஜூன் மாதத்தையும் மேலேயும் போகலாம். இப்போ இதுவரையில் 14,572 கேசஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இது இன்னும் கூடலாம். ஆனால் அந்த கூடுற வேகம், அந்த வீதம் வந்து குறைந்து காணப்படுகின்றது. அந்த எங்களுடைய சுகாதார அமைச்சினூடாக எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான நுழம்பு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் இன்னும் அது செயற்பாட்டிலே இருக்கின்றது. அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா அதுக்குள்ளால் எடுத்த நடவடிக்கை, மற்றது எங்களோட டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது ஸ்பெஷல் மொஸ்கிட்டோ கண்ட்ரோல் கேம்பெயின் என்று சொல்லி அதுக்குள்ளால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நுழம்பு, அதாவது காவியை கட்டுப்படுத்தினாலும் அது நுழம்பு குறைய தொடங்குவதற்கு 6 வாரங்கள் எடுக்கும். ஏனென்று சொன்னால் அது அந்த நுழம்பினுடைய வாழ்க்கை காலம், மற்றது வந்து ஒருவருக்கு அந்த வைரஸ் செலுத்தப்பட்டு அவர்களுக்கு நோய் உருவாகுவதற்குரிய காலம், அது நோய் எறும்பு காலம் என கூறுவார்கள். அந்த காலத்தை அந்த ரெண்டையும் கூட்டி வார அந்த பீரியட் அளவும் வந்து நாங்கள் அந்த நுழம்பு பெறுகிற இடங்களை அகற்றுவதன் மூலம் இதை நாங்கள் இதுக்குரிய பீரியட் முடிந்த பின்னர் தான் சரியான நோயாளிகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கும். இப்போது சற்று குறைவு காணப்படுகின்றது. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை இன்னும் தொடர்ச்சியாக செய்து அதே அந்த ஸ்டாண்டர்டில் செய்து கொண்டே இருக்கின்றோம். இருக்கும்போது குறையும் என எதிர்பார்ப்போம், நல்லது எதிர்பார்ப்போம். ஆனால் இதில் முக்கியமாக வந்து மக்கள் விழிப்படைந்து தாங்களே இந்த நடவடிக்கைகளை, அதாவது தங்களுடைய சுற்றுச்சூழலை நுழம்பு பெருகாதவாறு பாதுகாப்பதற்கு, அதை பேணுவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை அவர்களே சிந்தித்து செய்யாவிட்டால் வந்து இதை இன்னும் சிறிது காலத்தில் மீளவும் கூடலாம். இப்போ ஒரு சந்தர்ப்பத்தை கூறினால், ஒரு இடத்துல இப்போ வந்து ஒரு இடத்துல வந்துங்க
ஒரு சுகாதார அதிகாரி பிரிவில் அவர்கள் வந்து இந்த நுளம்பு பெறுகிற அந்த கொள்கலன்களை அகற்ற ஒரு நடவடிக்கையை செய்து அவர்கள் அந்த கொள்கலன்களை அகற்றி அவர்கள் அந்த கொள்கலன்கள் அதாவது கண்டெய்னர் இண்டெக்ஸ் என்று சொல்லி அந்த கொள்கலன் அளவெல்லாம் குறைக்கப்பட்டு என்று சொல்லி அவர்கள் ஒரு சேவை செய்து அவதானிப்பு செய்து அதை டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள். அதே இதை இன்னும் பின்னர் ஒரு 2 வாரத்தின் முன்னர் அவர்கள் மிளவும் போய் அதை செய்யும் போது அது பழைய நிலைக்கு வந்துவிட்டது எனும்போது மக்கள் திரும்பவும் அந்த கழிவுகளை அந்த கவனம் இல்லாமல் அகற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்தால் இது என்னென்று அந்த வினைத்திறனுடன் கட்டுப்படுத்துவது என்பதை மக்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். சவாலான ஒரு விடயம், கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இது ஒரு உதாரணம். எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆமாம் டாக்டர், இப்பொழுது டெங்கு தொற்றை எடுத்துக்கொண்டால் 69,000க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48. பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களும் அதில் அடங்குகிறார்கள். இது ஒரு ஆபத்தான ஒரு போக்காகத்தான் காணப்படுகிறது. அதே போல் இந்த டெங்கு தொற்று நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தமக்குள்ள பொறுப்பு அல்லது தம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருந்தீர்கள். இலங்கையில் பொறுத்தளவில் ஏற்கனவே சொன்னது போல பொது இடங்கள் அது யாரும் சுத்தப்படுத்துவதற்கு இல்லாத ஒரு இடமாக காணப்படுகிறது. அதனையும் தாண்டி அபாயமான இடங்களாக வெற்று காணிகள், கைவிடப்பட்ட காணிகளில் டெங்கு பெருக்கம் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறான இடங்களை குறிவைத்து அல்லது இலக்கு வைத்து உங்களுடைய தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது? இவ்வாறு நாங்கள் அந்த அதிகரித்த டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதில் சில சேலஞ்சஸ் காணப்படுகின்றன. அதில் சிலது தான் இந்த உரிமையாளர் இல்லாத வீடுகள், பூட்டப்பட்ட வீடுகள், மற்றது காணிகள், பேலன்ஸ். இவ்வாறான இடங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு இப்போ உடனடி நடவடிக்கை எடுத்து, அதாவது எங்கள் நாட்டின் ஜனாதிபதியும் அதுக்குரிய அமைச்சர்களின் நடவடிக்கை மூலம் இப்போது அந்த வீடுகளுக்கு அந்த டைமிலேயே என்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான சில அதாவது வந்து அவர்களுடைய அரசாங்க அந்த சட்டத்தை அதாவது இந்த லீகல் பிளாக்ஸ், அதாவது இந்த இதில் இருக்கிற இந்த சட்ட சில தடைகளை வந்து நீக்கி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய மாதிரி, அதாவது போலீஸ் பாதுகாப்பு, அதாவது இந்த டெங்கு நடவடிக்கைகள் முப்படையினருடைய ஆதரவுடன் தான் நடைபெறுகின்றது. அவர்களுடன் சென்று அந்த வீடுகளுக்குள் நுழைந்து அதுக்குரிய கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய மாதிரியான சில சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆமாம் டாக்டர், இப்பொழுது இந்த டெங்கு தொற்று குறித்து நாங்கள் விரிவாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். பல முக்கியமான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த டெங்கு நுளம்பை நாங்கள் ஏற்கனவே இலங்கையை பொறுத்தளவில் சுகாதாரத்துறை வலுவாக இருக்கின்றது. மலேரியா, பைலேரியா போன்ற தொற்றுக்களை இல்லாதொழித்த நாடு என்ற பெருமை எமது சுகாதாரத்துறைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த டெங்கு தொற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை, அதனுடைய உருவ அமைப்பை அல்லது அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கொண்டு போவதால் அதற்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அப்பொழுது டெங்கு அழிக்க முடியாது, அதனை கட்டுப்படுத்தலாம். இந்த டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு இந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த காலப்பகுதியில் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது? அதில் வந்து இப்போ இதில் முக்கியமானதும் வினைத்திறனுடையதும் சூழல் நேயமானதும் வந்து டெங்கு நுளம்பு பெருகிற இடங்களை அகற்றுவது. அந்த அகற்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு காலத்துக்கால பீரியோடிக்கலி செய்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவதானித்து செய்யலாம். இல்லை வாரத்தில் ஒரு நாள், குறைந்தது வாரத்தில் ஒரு நாள் அதுக்கு ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் செலவழித்து நீங்கள் அதை அகற்றலாம். இப்போ நாங்கள் எங்களுடைய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினூடாக செய்வது என்று சொன்னால் இந்த முப்படையினரின் உதவியுடன் இந்த வீடுகள், தொழிற்சாலைகள், மற்றது ஆலயங்கள், பொது இடங்கள் என எல்லா இடமும் இதுக்குரிய கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற அதே சமயம் மக்களுக்குரிய ஹெல்த் எடியூகேஷன், சுகாதார அறிவு, அது பற்றிய அறிவூட்டல்களையும் செய்து கொண்டு இருக்கின்றோம் வினைத்திறனுடன். மற்றது வந்து இதை விட மக்களுக்குரிய ஆலோசனைகள், அதாவது வந்து நுளம்பு கடிக்காம பெருகிற இடத்தை தவிர்ப்பது, மற்ற பெரிய அதாவது அடல் நுளம்பு நிறைவுடலி வந்து மக்களை கடிக்காது தடுப்பது. இவ்வாறு தடுப்பதற்கு வந்து இது ஒரு டே பைட்டர், அதாவது பகல் வேளையிலே மட்டும்தான் கடிக்கும். அப்போ அதெல்லாம் அந்த பகலில் ஆக்டிவாக இருக்கிற அந்த குரூப்புக்கு வந்து இதன் ஆபத்து காணப்படுகின்றது.
அதில் பாடசாலை செல்பவர்கள், தொழில் நிமித்தம் வழியில் செல்பவர்கள். அப்போ இரவில் நுழம்பு விலைகளில் படுப்பதன் மூலம் இந்த டெங்குவை கட்டுப்படுத்த முடியாது. பகல் வேளையில் நுழம்பு கடிக்காமல் தவிர்ப்பது என்று சொன்னால் சில அவங்களுடைய அந்த யூனிஃபார்ம்ஸில் சில மாற்றங்கள், சீருடைய சில மாற்றங்களை மேற்கொண்டு நீள கையுள்ள மேல் ஆடைகளையும் நீள காற்சட்டைகளையும் போட்டு அவர்கள் அணிவதன் மூலம் நுழம்பு கடிப்பதை தவிர்த்து கொள்ளலாம். அதைவிட அங்கீகரிக்கப்பட்ட நுழம்பு விரட்டிகளை பயன்படுத்தலாம். அவர்களிடம் அதை பூசுவதன் மூலம் அதை பயன்படுத்தி இந்த நுழம்பு கடிப்பதை தவிர்த்து கொள்ளலாம். அதைவிட அந்த ஃபோகிங், அதாவது புகையடித்தல் நடவடிக்கைகளும் தேவையான இடங்களில் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த புகையடித்தல் நடவடிக்கை மட்டும் ஒரு தனியொரு வினைத்திறன் நடவடிக்கை என கூற முடியாது. ஏனெனில் அது அந்த நிறைவுடலிகளை மட்டும்தான் அழிக்கும், குடம்பிகளை அழிக்காது. அப்போ நாங்கள் டெங்கு பெருகும் இடங்களை அகற்றாமல் புகையடித்தால் அதன் மூலம் ஒரு சிறு காலத்தில் திரும்ப ஒரு கிழமை, ஒரு 8-10 நாளில் திரும்பவும் அந்த நுழம்பு பெருகிவிடும். அப்போ அதனால் அந்த புகை அடிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நுழம்பை அந்த குடம்பிகளை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்குரிய அறிவூட்டல்கள் செய்து கொண்டு அதையும் தொடர்ச்சியாக அந்த முப்படையின் உதவியுடன் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதைவிட வைத்தியசாலைகள், அதாவது முதல் இது சிறிது காலத்துக்கு முன்னர் 200, அதாவது நாட்டில் உள்ள வைத்தியசாலையில் உள்ள இந்த டெங்கு நோயாளிகள், அதாவது காய்ச்சலில் உள்ள நோயாளிகள் 200ஆக காணப்பட்டது. தற்போது 2600 தாண்டி விட்டது. அப்போ இவ்வாறான அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸை இந்த ஹாஸ்பிட்டலில் வைத்து வைத்தியம் செய்வதென்பது அதுக்குரிய அந்த ரிசோர்ஸஸுக்கு, அதாவது அந்த வளங்களுக்குரிய ஒரு அழுத்தமாக காணப்படுகின்றது. அதாவது இருக்கும் வளங்கள் போதாமல் இருக்கும், இடங்களும் போதாமல் காணப்படும். பாரதூரமான நிலைமைக்கு செல்லாமல் இருப்பதற்கு எமக்கும் பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையில் தேசிய தொலைக்காட்சி என்ற வகையில் இந்த டெங்கு தொற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அதற்கான நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். ஆகவே நீங்களும் பாடசாலை செல்பவர்களாக இருந்தால் டாக்டர் கூறியது போல நீள காட்சட்டை அல்லது கை உறைகளை பயன்படுத்தும் பொழுது அதனை தவிர்த்து கொள்ளலாம். 2 நாட்களுக்கு நீடித்த காய்ச்சல் இருந்தால் மருத்துவ ஆலோசனைகள், அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் உடனடியாக வைத்தியசாலையில் தங்கி இருக்க வேண்டியது அவசியம் என்று பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார்கள். என்றாலும் கூட இது ஒரு சாராருக்குரிய பொறுப்பு பணி என்று இல்லாமல் நமதுக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்று அதனை செயல்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். டெங்கு தொற்று தொடர்பில் பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்ட சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் இந்திரலிங்கம் அவர்களுக்கும் நாங்கள் நேத்ரா குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். அந்த வகையில் இன்றைய வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்ட தனஞ்சனை அவருக்கு ஒத்துழைப்பு செய்த ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.